ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் நிகழக்கூடிய எந்த ஒரு நேரம் பார்த்திங்கன்னா, ஒரு சில கிரக மாற்றங்கள் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னா விதியை மீறி கூட நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படித்தான் மேசராசி நேயர்களுக்கும் நடக்க போகுதுங்க. எழரிச்சனியானது நடந்துட்டு இருந்தாலுமே கூட இந்த விதி அப்படின்றத ஒன்றை தாண்டி பல கிரகங்களுடைய யோகங்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைப்புகளை தான் வந்து கொடுக்க இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 35 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழக்கூடிய ஒரு அதிசயத்தக்க கிரக மாற்றங்களாக இந்த கிரக நிலைகள் எல்லாம் இருக்க போகுது. இந்த கிரக நிலைகள் என்னென்ன யோகங்களை எல்லாம் மேசராசினியர்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்றதையும் என்ன பாதிப்புகளை கொடுக்க இருக்குது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேசராசி ராசி மண்டலத்தில் முதலாவதாக இருக்கக்கூடிய ராசி. இந்த ராசிக்காரங்க எப்போதுமே பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. நீங்கள் ஆளை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இவங்க மேசராசிக்காரங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதர்களை பார்த்தாவே வந்து கண்டுபிடிச்சிடுவாங்க அவங்க இந்த ராசிக்காரங்களாக தான் இருக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா அது அவங்களுடைய இயல்புலேயே வந்து தெரியும். இயல்பான குணாதிசயங்கள்லேயே வந்து வெளிப்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படித்தான் இந்த மேசராசிக்காரர்களும் ரொம்ப ரொம்ப அன்பானவர்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இவங்க அன்புக்கு அடிமையானவர்கள், ஆனால் அதிகாரத்துக்கு அடிமையாக மாட்டாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இப்போது ஏழரை சனியானது நடந்துட்டு இருக்குது. ஸோ ஏழரை சனியினுடைய முதல் கட்டம் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்குள்ள பல மாற்றங்களானது உங்களுக்கு நிகழ இருக்குங்க. அது என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கான பலன்களை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மேசராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் புதிதாக பிறந்திருக்கக்கூடிய இந்த அக்டோபர் மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் மாதத்தினுடைய தொடக்கம் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா இந்த டைமில் நல்ல பலன்களை மட்டும்தான் நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உறவினர்களால் மட்டும்தான் உங்களுக்கு சின்ன சின்ன இடையூறுகளானது ஏற்படுமே தவிர மற்றபடி வேறு எதுவும் பெருசாக பாதிப்புகள் அப்படின்றதெல்லாம் கிடையாது. கோபப்படாமல் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னாவே போதும். ஏன்னா கோபமும் வந்து மேசராசினிகளை பொறுத்த வரைக்கும் பலவீனமான ஒரு விஷயம்தான். ஏன்னா அவங்க வந்து அதிகமாக வந்து கோபப்படக்கூடியவர்கள் தான். அதே மாதிரி தான் இந்த டைம் உறவினர்கள் உங்களை வந்து கோபமூட்டுற மாதிரி தான் வந்து நடந்துப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் வந்து கண்டுக்கவே கூடாது. உங்களுடைய வேலையை மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு வரணும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யம் சந்தோஷம் எல்லாமே வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையோடு நீங்கள் இருந்தாலுமே கூட காலப்போக்கில் அது எல்லாமே மறையக்கூடியது தானே. இவ்வளவு நாளாக நீங்கள் சண்டை போட்டிருக்கலாம், பேசாமல் இருந்திருக்கலாம், பிரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் இப்போது மீண்டும் இணைந்து வாழக்கூடிய ஒரு தருணம், சந்தோஷமான சூழ்நிலைகள் எல்லாம் வந்து நீடிக்கும். கோவில்களில் மட்டும் நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிது அப்படின்னா அது எப்போதுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. கோவில் வழிபாடுகளில் வந்து நாட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் கூட இருக்கும். இருந்தாலுமே கூட தெய்வம் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியது தான். ஆலயத்துக்கு போய் தான் தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றது கிடையாது. உங்களுடைய மனசை சுத்தமாக வச்சு நீங்கள் எங்கேருந்து வேணாலும் வழிபாடுகள் செய்யலாம். அதை இறைவன் வந்து ஏற்றுப்பார். இந்த விஷயத்தையும் வந்து மறந்துடாதீங்க. கோவிலுக்கு போக முடியலையே அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. உறவினர்களுடைய வருகையும் இந்த டைமில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதனால் கலகலப்பாக வந்து இருப்பீங்க. அவங்களோட சந்தோஷமாக உங்களுடைய பொழுதை வந்து கழிக்க முடியும். பிள்ளைகள் பார்த்தீங்கன்னாலும் பெற்றோர்களாகிய உங்களுடைய விருப்பப்படியே வந்து நடந்துப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சந்தோஷத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். கையில் காசு பணம் அப்படின்றதெல்லாம் தாராளமாகவே இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எப்போ வேணுமோ அப்போ கண்டிப்பாக வந்து பணம் கிடைச்சிடும். அதனால் பணத்துக்கெல்லாம் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இருக்காது. வியாபாரத்தையும் அப்படி தான். வியாபாரமும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். நல்ல லாபம் கிடைக்கும். பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த நகை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் கூட நீங்கள் இந்த டைமில் வந்து செய்யலாம். அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள், விலையுயர்ந்த ஆடை ஆபரணங்கள், உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக, உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை வந்து இந்த டைமில் நீங்கள் செய்வீங்க. அதெல்லாம் வந்து செய்யறதுக்கான ஒரு அமைப்பானது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வாங்கி போட்டு மகிழ்ச்சி வந்து அடைவீங்க. குடும்ப உறுப்பினர்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வந்து உதவிகரமாக இருப்பாங்க. ஸோ அவங்களால உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனைகள்லாம் இருக்காது.
அதாவது குடும்பத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்க இதெல்லாம் வந்து செய்வீங்க. உங்களுக்காக அப்படிங்கிறத தாண்டி குடும்பத்துக்காக நீங்க நெறைய செய்வீங்க. அதுதான் இந்த டைம்ல முக்கியமா வந்து பார்க்கணும். அதேபோல பித்ரு கடன் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அந்த பித்ரு கடன யாரெல்லாம் செய்யாம மன சங்கடத்தோட வந்து இருந்துட்டு இருக்கீங்களோ, இந்த காலகட்டத்தில அத எப்படியாவது வந்து செய்யணும். அவங்களுடைய ஆசிகள் நமக்கு வந்து கிடைக்கணும். அப்பதான் வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்றத நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ, அதன் மூலமாக உங்களுடைய பித்ரு கடன நீங்க செய்யலாம். முக்கியமா வேலைக்காக அரசியல்வாதிகளுடைய உதவிகள நீங்க இப்போ வந்து பார்க்குற மாரிலாம் இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்கள பொறுத்தவரைக்கும் அப்படிதாங்க. பொறுப்போடு நீங்க வேலை பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு மரியாதை கிடைக்கும். அதிகாரத்தோடும், ஆணவத்தோடும் நீங்க எப்போதும் இருக்கவே கூடாது. ஸோ, தேவையில்லாம அதேபோல அடுத்தவங்களுடைய விஷயத்திலயும் வந்து தலையிடாதீங்க. நீங்க உங்களுடைய வேலைகள மட்டும் சரியா செய்யறதுக்கு பாருங்க. அவசரப்படாதீங்க. அதிகாரிகளுடைய கண்டிப்பும், அழுத்தமும் இருக்கத்தான் செய்யும். அது வந்து நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துல அத நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லன்னா அந்த வேலைய வந்து நம்ம விடுற மாரி இருக்கும். ஸோ, இதுக்காக நீங்க சுயமா தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கூட செய்யலாம். ஆனா அகலக்கால் மட்டும் வைக்காதீங்க. ஒரு இடத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா அந்த கண்டிப்பு, அதிகாரமும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதெல்லாம் வந்து பெருசுபடுத்திக்காதீங்க. அது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது தான். ஆனா நீங்க சரியா வேலை செய்றீங்க அப்படின்ற பட்சத்தில உங்களுக்கு கண்டிப்பா எந்த ப்ரெஷரும் இருக்காது. அவங்க உங்களுக்கு வந்து நல்ல ஆதரவு தான் கொடுப்பாங்க. உங்களுடைய மதிப்பு, மரியாதையும் உயரத்தான் ஆரம்பிக்கும். இது மட்டும் கிடையாதுங்க. இந்த டைம்ல அலுவலகத்தில நீங்க பொறுப்போடு வந்து வேலை செய்வீங்க. ஸோ, இதனால உங்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கும். அரசு பணியில இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி கிடைக்கும். ப்ரமோஷன் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம். இது மாரி ஏதாவது ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து நடக்கும். இது உங்களுடைய மரியாதைய இன்னுமே வந்து கூட்டிக் கொடுக்கும் அப்படின்னே தான் சொல்லணும். தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு தருணம் தொழில் மற்றும் வியாபாரமெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்றங்களையும், இறக்கங்களையும் வந்து மாறி மாறி கொடுத்துட்டே தான் இருக்கும். ஸோ, வியாபார போட்டியாளர்களும் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா? அவங்க மூலியமா டைரக்ட்டா வந்து உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. ஆனா, மறைமுகமான பிரச்சனைகள்லாம் வரும். வேற ஆள் மூலியமா உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றது, ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஆப்போசிட்டா வந்து செய்யறது, இந்த மாரிலாம் செய்வாங்க. ஸோ, இதெல்லாம் உங்களுக்கு பிஸ்னஸ்ல வந்து வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்கும். ஸ்ட்ரகிள்ஸா இருக்கும். இதெல்லாம் நீங்க தாண்டி தான் வந்து வெற்றியும் பெற போறீங்க. இதெல்லாம் தாண்டி வெற்றி பெறணும் அப்படின்னா, மேசராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். கண்டிப்பா ஆமாங்க. பொறுமையா இருக்கணும். எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே கூட அவசரப்படாதீங்க. நிதானமா இருங்க. என்ன உங்களுக்கு நடக்கணும் அப்படின்றது இருக்கோ, அது நடக்கும். ஒரு சில நேரங்கள்ல விதிய மீறி நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ, அதுதான் வந்து இறைசக்தி அப்படின்னு சொல்றது. இறைவன் மீது நீங்க நம்பிக்கை வைங்க. பெருசா உங்களுக்கு எந்த பாதிப்பும் கண்டிப்பா ஏற்படவே ஏற்படாதுங்க. மேலும் இந்த இல்லத்தரசிகளா இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ, வீட்ல இருக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. சந்தோஷம் தரக்கூடிய வகையில தான் இந்த டைம் வந்து உங்களுக்கு இருக்க போகுது. வீட்டோடைய மகிழ்ச்சிக்காகவும், வீட்டுடைய சுபிட்சத்திற்காகவும், கணவனுடைய நலனுக்காகவும் மேசராசி அன்பர்களே, இந்த டைம்ல பெண்களாகிய நீங்க விரதமிருந்து பல்வேறு விதமான வழிபாடுகளை எல்லாம் மேற்கொள்வீங்க. ஸோ, இது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குடும்பத்த ரொம்ப ரொம்ப சிறப்பாக்கி கொடுக்கும், வளமாக்கி கொடுக்கும். உங்களுடைய வீட்டுக்காக நீங்க செய்யக்கூடிய இந்த வழிபாடு கண்டிப்பா வந்து கை கொடுக்கும். அதே வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எதிர்பாராத நேரங்கள்ல நிறைய நன்மைகள் எல்லாம் கிடைக்கும். ஸோ, இந்த ஒரு நேரத்தில இந்த விஷயம் நடக்கும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஆனா கண்டிப்பா நடக்கும். கவலைப்படாதீங்க. பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் நடக்காது. நல்ல விஷயங்களா தான் நடக்கும். நிறைய சலுகைகள் கிடைக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கலாம், ஊதிய உயர்வு கிடைக்கலாம். இல்லன்னா நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஸோ, நீங்க எதிர்பார்க்குற மாரியான விஷயங்கள் தான் நீங்க வேலை செய்யக்கூடிய இடங்கள்லலாம் நடக்க போகுது. ஸோ, இது மாரி எதிர்பாராத நன்மைகள தான் மேசராசி என்பர்களாகிய பெண்கள் நீங்களும் வந்து அடைய போறீங்க. இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா இருக்குங்க. ஸோ, நீங்க கவலைப்படுற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. அக்டோபர் மாதம் 7ஆம் தேதிக்குள்ள இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கப் போகுது. ஸோ, விதியை மீறி நடக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நம்ம தினம்தோறுமே பதிவேற்றம் செய்துட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்குமே நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிடுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த காலகட்டங்களில் மேசராசி நேயர்களே உங்களுக்கு சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான வழிபாட்டு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகன் வழிபாடு தாங்க. முருகனை நீங்கள் தினம்தோறும் வழிபாடுகள் செய்யுங்க, இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபாடுகள் செய்யுங்க. கந்தசஷ்டி கவசம் எப்போல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் படிக்கலாம். படிக்க தெரியாதவங்க கேளுங்க. தொடர்ந்து கந்தசஷ்டி கவசத்தை நீங்கள் கேட்கும் பொழுதோ அல்லது உங்களுடைய வீட்டில் அதை ஒலிக்க செய்யும் பொழுதோ நிறைய மாற்றங்கள் நிகழும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு நிச்சயம் வெற்றியை கொடுக்கும். மறக்காமல் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பதிவு போல் இன்னும் கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.